வாழ்க வளமுடன். இன்றைக்கி அஸ்வகந்த சூரணம், அதனோட சித்தர்கள் முறை பிரகாரம் செய்வது எப்படிங்கிறதையும் அதோட பலன்களையும் பார்ப்போம். முதல்ல அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அஸ்வகந்த சூரணம் அப்படிங்கிறது அமுக்கராங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கை வாங்கி நல்ல விதமாக சுத்தம் பண்ணி ஒரு தண்ணீரில் நல்ல விதமாக சுத்தம் பண்ணி வச்சுருங்க. பிறகு இதில் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது முழுகிற அளவு பசும்பால் நிரப்பிடுங்க. இதைய ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வெயிலில் இதை காய வைக்கலாம். இது ஒரு 3 நாள் இந்த ப்ராசஸ் நடைபெறட்டும். இதுக்கப்புறம் இந்த கிழங்கை எடுத்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் மேலே வச்சுட்டு கீழே மீண்டும் நல்ல ஒரு பசும்பாலால் இதைய வேக வைக்கணும். ஒரு 20 நிமிடம் வேக வைத்த பிறகு இதனை எடுத்து மர நிழலில் காய வைக்கணும். இது நல்லா காயிற வரைக்கும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதனை இடித்து பொடிக்கணும். இந்த பொடி தான் அஸ்வகந்த சூரணம். சித்தர்கள் சொன்ன முறை பிரகாரம் அஸ்வகந்தம் சுத்தி செய்யப்பட்ட சூரணம். இதைய நீங்கள் ஒரு டம்ளர் பாலில் ஆஃப்டர் ஃபுட் மார்னிங் அல்லது நைட் அல்லது 2 நேரம் ஒரு 3 கிராம்ஸ் எடுத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டத்துக்கு மிக சிறந்த மருந்தாக அமையும். தூக்கமின்மைக்கு பயன்படுத்தலாம். வாழ்க வளமுடன்.